அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வழக்கில் துரிதகதியில் விசாரணை முடிந்து தீர்ப்பு வெளிவந்துவிட்டாலும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு விடை கிடைக்குமா என்ற எதிர்க்கட்சிகளின் எதிர்பார்ப்புக்கு பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்ற நிலையே தற்போது எட்டியிருக்கிறது. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். UG and PG courses 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away. சைதாப்பேட்டையை பொறுத்தவரை மறைந்த திமுக எம்எல்ஏ கிட்டுவிடம் அரசியல் கற்றவர்கள் 2 குழுக்களாக பிரிந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு டீமுக்கு சென்னை மாநகர துணை மேயர் மகேஷ்குமார் தலைவர், இன்னொரு டீமுக்கு தொகுதியின் சிட்டிங் எம்எல்ஏவும் அமைச்சருமான மா சுப்பிரமணியன் தலைவர். இதில் மாநகராட்சி தொடர்பான பணிகள், ஒப்பந்தங்கள் மற்றும் இதர வருமானம் வரக்கூடிய விவகாரங்களை எல்லாம் தனது ஆதரவாளர்களுக்கு பிரித்து கொடுத்து விடுகிறார் துணை மேயர் மகேஷ்குமார். இதனால் மா சுப்பிரமணியனின் ஆதரவாளர்களுக்கு பெரிய அளவில் வருமானம் இல்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் கிண்டியில் அமைதியாக இயங்கிக் கொண்டிருந்த அண்ணா பல்கலைக்கழகம் அள்ளிக் கொடுக்கும் என்பதை கண்டுபிடித்தார் கோட்டூர்புரம் திமுக வட்டச் செயலாளர் சண்முகம். இதைத் தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகத்தில் கேண்டீன் முதல் சின்ன சின்ன பணிகளை எடுக்க துவங்கினார் சண்முகம். சில நேரங்களில் மாநகராட்சி டெண்டரும் சண்முகத்துக்கு கிடைத்ததாக கூறப்படுகிறது. ஆனாலும் வருமானம் போதவில்லை. இந்த நேரத்தில்தான் சண்முகத்துக்கு அறிமுகமானார் ஞானசேகரன். பிறகு இவர்கள் வேறு ரூட்டில் பணம் பார்க்க துவங்கினர். அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவிகள் சிலரை தங்கள் பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டு சில விஐபிக்களுக்கு அவர்களை விருந்தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இது தொழில் ரீதியாக அவர்களை வளர்வதற்கு ஏணியாக அமைந்தது. இது ஒருபுறம் இருக்க, அண்ணா பல்கலைக்கழகத்தில் மக்கள் தொடர்பு அதிகாரியாக பணியாற்றிய நடராஜனுடன் மிக நெருக்கத்தில் இருந்தார் கோட்டூர் சண்முகம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய விஐபிக்கள், அரசியல் பிரமுகர்கள் என பலரது வாரிசுகள் இங்கே படித்து வந்ததால் நடராஜனுக்கு அனைத்து மட்டத்திலும் செல்வாக்கும் நெருங்கிய நட்பும் இருந்தது. திமுக மற்றும் அதிமுக என எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவருக்கு கவலை இல்லை. எந்த ஆட்சி வந்தாலும் அவரது கொடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் பறக்கும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் டிரைவராக பணிபுரிந்த இவர் படிப்படியாக அங்கு விருந்தினர் மாளிகையின் மக்கள் தொடர்பு அதிகாரியாக உயர்ந்திருக்கிறார். பணி ஓய்வுக்கு பிறகும் ஒப்பந்த அடிப்படையில் கடந்த 2023ஆம் ஆண்டு வரை அதே பொறுப்பில் வேலை பார்த்து வந்தார் நடராஜன். 2006ஆம் ஆண்டு கருணாநிதி தலைமையில் நடந்த ஆட்சி நிர்வாகத்தின் போது மிக நெருக்கமாக இருந்தவர் நடராஜன். இதை வைத்து ஸ்டாலின் முதல்வரான பிறகும் கூட இவர் மக்கள் தொடர்பு அதிகாரியாக தொடர்ந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. இது மட்டுமல்ல, 2011இல் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பழனியப்பனுடனும் படு நெருக்கமாக இருந்தார் நடராஜன். அந்த காலகட்டத்தில் கொட்டிய விஐபியின் லட்டுவை ரொட்டேஷன் செய்ததுடன் பல்வேறு தொழில்களில் முதலீடு செய்தார் என்றும் அப்போது தகவல்கள் உலா வந்தன. கட்சிக்கு நிதி கொடுக்காமலும் தலைமைக்கு தனது வருமானம் குறித்து தெரிவிக்காமலும் பழனியப்பன் இயங்கியதால் ஜெயலலிதாவின் கடும் கோபத்துக்கு உள்ளானார். இதைத் தொடர்ந்து அவரை உளவுத்துறை போலீசார் மூலம் கண்காணித்த ஜெயலலிதாவுக்கு அமைச்சர் பழனியப்பன் தனக்கு கிடைத்த பணத்தை அண்ணா பல்கலைக்கழகத்தின் மக்கள் தொடர்பு அதிகாரியான நடராஜன் மூலம் முதலீடு செய்திருப்பதாக உறுதியாக சொல்லப்பட்டது. இதைத் தொடர்ந்து நடராஜன் வீட்டில் சில காவல்துறை அதிகாரிகள் நுழைந்து வேறு ஸ்டைலில் மிரட்டியது மட்டுமின்றி அவரது வீட்டை ரெய்டும் நடத்தினார்கள். ஆனால் இது குறித்த விவரங்கள் எதுவும் லீக் ஆகாமல் பார்த்து கொண்டார் ஜெயலலிதா என்று அப்போது சொல்லப்பட்டது. இதற்கு பிறகு நடராஜன் அதிமுக விஐபிகளுடனான நெருக்கத்தை குறைத்துக் கொண்டார். நடராஜனை பொறுத்தவரை திமுக மற்றும் அதிமுக என மாறி மாறி ஆட்சிக்கு வந்தவர்கள் அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியதால் பல்கலைக்கழக பேராசிரியர்களை இம்மி அளவுக்கு கூட மதிக்க மாட்டார். அது மட்டுமல்ல, அண்ணா பல்கலைக்கழக விருந்தினர் மாளிகை இவரது கட்டுப்பாட்டு இருந்ததால் அந்த விஷயத்திலும் காதும் வைத்தபடி பல விவகாரங்களை அரங்கேற்றினார் என்றும் விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். இவர் பணியில் இருந்த காலத்தில் இவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு எழுந்ததாகவும் பிறகு அது முதற்கட்ட விசாரணையின் போதே புஷ் ஆகிவிட்டதாகவும் தெரிகிறது. இந்த விஷயத்தில்தான் ஞானசேகரனுக்கும் நடராஜனுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒத்துப்போனது. இந்த நிலையில் பாலியல் வழக்கில் போலீசாரிடம் வசமாக சிக்கினான் ஞானசேகரன். இதைத் தொடர்ந்து வட்டச் செயலாளர் சண்முகம், அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் ஞானசேகரனை விடுகில் கொண்டுவர எடுத்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. அந்த நேரத்தில்தான் நடராஜன் உதவியை ஞானசேகரன் நாடியதாகவும் தனக்கிருந்த செல்வாக்கை நடராஜன் அதீதமாக பயன்படுத்தியதால் ஞானசேகரன் காவல் நிலையத்திலிருந்து வெளியில் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. எனவே யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பதிலாக நடராஜனை மட்டுமே சொல்லலாம் என்று கூறப்படுகிறது.
இந்த விவகாரத்தில் பலர் அமைச்சர் மா சுப்பிரமணியனை கைகாட்டினர் என்று விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். எனவே பாலியல் குற்றவாளி ஞானசேகரனை நீதிமன்றம் தண்டித்தாலும் இன்னொரு பக்கம் ஓய்வு பெற்ற மகளிர் நீதிபதியின் தலைமையில் விசாரணை நடத்துவதுதான் இப்பிரச்சனையிலிருந்து திமுக அரசு நிர்வாகம் தப்பித்துக் கொள்ள ஒரே வழி என்று கூறப்படுகிறது. இப்பிரச்சனையில் யார் அந்த சாராக சொல்லப்படும் நடராஜனிடம் இது பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ள பலமுறை தொடர்பு கொண்டோம். ஆனால் அவர் தரப்பிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. விரைவிலேயே அனைத்து உண்மைகளும் வெளியில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away.